வருது. இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இந்த தேர்தல்ல பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது. ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது. காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். நம்ம இழந்த சின்னம் அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும். கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன். தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும். ஆனா இது ஐயா கட்டின கோட்டை. இங்கு ஐயாதான் ராஜா. நீங்க எல்லாரும் தான் மந்திரிங்க. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்ல, நானும் ஒரு தொண்டன். ஊர் ஊரா வருவேன், வீடு வீடா வருவேன். நீங்க எல்லோரும் என் கூட வருவீங்களா? 2026 தேர்தல் வருது. இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இந்த தேர்தல்ல பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது. ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது. காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். நம்ம இழந்த சின்னம் அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும். கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன். தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும். ஆனா இது ஐயா கட்டின கோட்டை. இங்கு ஐயாதான் ராஜா. நீங்க எல்லாரும் தான் மந்திரிங்க. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்ல, நானும் ஒரு தொண்டன். ஊர் ஊரா வருவேன், வீடு வீடா வருவேன். நீங்க எல்லோரும் என் கூட வருவீங்களா? சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்று வரும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், அதற்கு ஐயா வழிவகுத்து விட்டார் என்று பாமகவின் செயல் தலைவராக ராமதாஸால் நியமிக்கப்பட்ட அவரது மகள் ஸ்ரீகாந்தி உரையாற்றினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.